ஒரு ஆன்மா தீக்கை பெற்ற பிறகு எப்படி பக்குவம் அடையும் அப்படின்னா, தீக்கை குருநாதர் நமக்கு கொடுக்குறார். அதற்கு பிறகு நாம் அஞ்செழுத்தை சொல்லணும். அப்படி அஞ்செழுத்தை சொன்னால் இந்த ஏகனாகி இறைவனில் இருக்கக்கூடிய நிலை வரும். அந்த ஏகனாகி இறைவனில் இருக்கக்கூடிய நிலை வந்தால் அடுத்து என்ன கிடைக்கும்? அரண்கலல் செல்லுமேனார். பெருமானுடைய திருவடி சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு அது நிலைச்சி இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா? அப்படியே விட்டுறக்கூடாது. மீண்டும் நம்ம பழைய நிலைமைக்கே போயிடுவோம். அது நிலைச்சிருக்கணும்னா அடியார்களோடு இருக்கணும். அதுதான் 12ஆம் சூத்திரம் சொல்கிறது. செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பருடுமறி மாலர் நயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே. பெருமானுடைய திருவடி நமக்கு கிடைச்சாலும் கூட நம்ம அதை கெட்டியாக பிடிச்சிக்கணுன்னா என்ன செய்யணும்னா திருக்கூட்டத்தில் இருக்கணும், அடியார்களுடைய திருவடியை வணங்கணும், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செய்தால் தான் நமக்கு அந்த வாசனா மலம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதாவது பெருங்காயம் தீர்ந்தாலும் பெருங்காயம் இருந்த டப்பாவில் இருக்கக்கூடிய வாசம் தீராது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா